இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பச்சை பட்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை பட்டனை நல்லா உள்ளே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த என்சிபி பட்டனை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ மிஷினை ஆன் பண்ணியிருக்கோங்க. நம்ம ப்ராடக்டை போடுறதுக்கு முன்னாடி இது வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இந்த ஷட்டர் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கணும். மூடாமல் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு பொருளை போட்டிங்கன்னா டக 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 டகன்னு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லோட் ஆகி ஆஃப் ஆயிரும். அதனால இந்த இதை வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். ஃபுல்லாக கேட் க்ளோஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ப்ராடக்டை போடுறோம். இப்போ இந்த கேட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. இப்போ ப்ராடக்டை போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து உள்ளே இறங்கவே இல்லை, கேப்பே இல்லை. அதனால ப்ராடக்ட் இறங்கல, வெறும் மிஷின் தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இந்த கேட்டை வால்வை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண இந்த லோடு வந்து உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ வந்து மேலே ஏறுது அப்படின்னு. அந்த பச்சை வரைக்கும் நீங்கள் ஏற்றலாம், அதுக்கு மேலே ஏற்றாதீங்க. இப்போ இந்த டோரை திறக்கிறாங்க. திறக்கும் போதே உங்களுக்கு நாய்ஸ் வந்து அதோட டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ அவ்வளோதாங்க, சர்க்கரை வந்து ஃபுல்லாகவே அரைஞ்சு முடிச்சிருச்சு. அந்த நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறப்ப இந்த வெறும் இந்த ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணால் போதுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சுகர் தான் போட்டோம், எந்த லீக்கேஜஸும் இல்லை, எங்கேயுமே தூசி பறக்க கிடையாது. ஏன்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்த லாக் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃப்ரண்ட்டு மூடியுமே நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம். இப்போ அரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சார் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப நெகுன்னு. ஸோ நம்ம ஐசிங் சுகருக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான மிஷினுங்க. எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை, அவ்வளோ ஈவனாக அப்படியே கோதுமை மாவு மாதிரி அரைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணி பார்த்தோம், அது எவ்வளோ ஃபைனாக இருக்குங்கிறதும் பார்த்தோம். ஸோ சுகர் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க, உள்ளே ஒட்டிக்கும், அடைச்சிக்கும், பாகு மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ நம்ம பல்வரைசர்லாம் அதனால தான் நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்கள், எங்கேயுமே ஒட்டலை, அப்படியே பவுடராகவே இருக்குது. நீங்கள் இந்த ஜல்லடையும் அதே மாதிரி ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஓப்பன்லேயே உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன்.